எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மற்றும் ஒரு வியாழக்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 3 நிமிடமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வாரங்கள் இடைவெளியின் பின்னர் மீண்டும் ஒரு அதிகரித்த வெப்ப நிறைந்த நாளாக இருக்கிறது. ஆகவே நேற்று இன்று வெப்பம் அதிகமாக இருந்தது. இன்று உணர்நிலை 33-34 பாகை செல்சியஸாக இருந்தது. என்னடா இன்னும் அதிகூடிய 2வது மாதத்திலே இருக்கின்றோம், கோடை காலத்தில் ஒரு அதிகம் வெப்பம் நிறைந்த நாட்களை காணவில்லை என்று பலரும் கவலையடைந்திருப்பீர்கள். ஆகவே இந்த நாட்கள் நிச்சயமாக வெப்பம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். இன்றைய டாப் ஆஃப் தி அவரிலே நாங்கள் பார்க்க இருப்பது சுகாதார அதிகாரிகள் வழங்கும் கோவிட் தொடர்பான புதிய தகவல்கள். பலருக்கும் தெரிந்த விடயம், இப்பொழுது மீண்டும் அதிகரித்த நிலையில் இருக்கிறது கோவிட் தொற்று. ஆகவே அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியிலே கியூபெக்கிலே குழந்தை பராமரிப்பு ஒப்பந்தம் தொடர்பான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. இதிலே கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவார்ட் மற்றும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் இணைந்து சில தகவல்களை இன்று வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக பார்க்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து வழமையாக இடம்பெறும் நாணய மாற்று விகிதம் மற்றும் நாளை நிலவுகின்ற காலநிலை, அத்தோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய செய்திகளும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த வகையில் இன்று ஒலிம்பிக்கை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் என்று சொல்லலாம். சற்று முன்னர் கூட ஒரு வெண்கல பதக்கம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று மொத்தமாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் கனடா 4 பதக்கங்களை இதுவரை இன்று வெற்றி பெற்றிருக்கிறது. இதிலே குறிப்பாக கனேடிய வீரரான டேமியன் வார்னர் தங்கம் வென்று ஒலிம்பிக்கில் சாதனை படைத்திருக்கின்றார். 10 தடகள நிகழ்வுகள் அடங்கிய டீகேத்தலான் இதிலே வார்னர் தங்கம் வென்றிருக்கின்றார். 31 வயதான இவர் 9018 புள்ளிகளை பெற்று இந்த வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கின்றார். அத்தோடு மற்றொரு பதக்கம் பெண்களுக்கான 200 மீட்டர் படகு போட்டியில் கனேடியரான லாரன்ஸ் வின்சென்ட் லெப்பாயிண்ட் வெற்றி பெற்றிருக்கின்றார், வெள்ளி வென்றிருக்கின்றார். ஆகவே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி கனேடியரான லோரின் கெனஸ்ட் பெண்களுக்கான சைக்கிள் ஓட்டுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கின்றார். சற்று முன்னர் இவான் டான்ஃபி அவர்கள் 50 கிலோமீட்டர் ரேஸ் வாக் போட்டியிலே வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கின்றார். ஆகவே மொத்தமாக 4 பதக்கங்கள் இப்பொழுது இன்று கனடாவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆகவே அது இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இடம்பெறுகின்ற விடயங்கள் என்னென்று பார்க்கலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனேடிய தலைமை மருத்துவ அதிகாரி தெரேசா டேம் அவர்கள் சில தகவல்களை இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக அனைவருக்கும் தெரிந்த விடயம் 80 விதமான கனேடியர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஏனைய 20 விதத்தினர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளவில்லை.
இதனால் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலை தோன்றப் போகிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம், இப்பொழுது இந்த தளர்வுகள், அதாவது பல இடங்களிலும் நீங்கள் வழமை போல திரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தின் மத்தியிலே மீண்டும் ஒரு அதிகரிப்பு, குறிப்பாக கியூபெக் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அதிகரிப்பு, அதை தொடர்ந்து வருகின்ற மாதம் பாடசாலை ஆரம்பமாக போகிறது. ஆகவே இப்படியே சென்றால் பாடசாலைகள் என்னாக போகின்றன, மாணவர்களை என்ன செய்ய போகின்றோம், இப்படி பல கேள்விகள் பலருக்கும் இருக்கின்றன. குறிப்பாக தெரேசா டேம் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். அதாவது இந்த இலையுதிர் காலத்திலே ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பரவலாக பல ஊடகங்களிலும் பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் இடம்பெற்றால் இந்த கோவிட் கால பகுதியில் ஒரு பாதுகாப்பானதாக இருக்குமா, இது போன்ற பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஆகவே கனேடிய தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். The national epidemiology and modeling that we presented on Friday shows the progress that we have made and how the epidemic trajectory may evolve through the fall. Our collective efforts to reduce COVID-19 disease activity and increase vaccination coverage have enabled the lifting of many public health restrictions across the country. But this has come with an expected increase in daily case counts, concentrated largely in unvaccinated populations. Nationally, the average number of daily new cases reported is now over 900, an increase of 54% compared to the previous week. Fortunately, severe illness trends are still declining. On average, 449 people with COVID-19 are being treated in our hospitals each day, including 186 in intensive care units, and an average of 6 deaths are reported daily. The modeling, which predicts a strong resurgence could occur if community-wide contact rates increase too quickly, highlighted the need for ongoing caution. With early signs of a Delta-driven fourth wave beginning, these forecasts continue to underscore the need to remain vigilant and steadfast in following public health advice while continuing to increase first and second dose vaccine coverage. This can help to keep infection rates lower and reduce the risk of a serious resurgence that could exceed healthcare capacity this fall and winter. I cannot stress strong enough how much every vaccination counts. This applies to every eligible age group in every community across Canada. Together, we are building a firewall to keep the virus at bay, not letting any sparks take hold. This serves to protect not only our own health and well-being, but also the well-being of those who do not mount a strong immune response to the vaccine or who can't get vaccinated, such as young children and those with medical contraindications to the vaccines. If you or someone you love hasn't already, please book an appointment to get the first and second dose. There's still time to get vaccinated and strengthen the firewall. With the fall quickly approaching, this month is crucial for building up protection before we gather in schools, colleges, universities, and workplaces. Let's take inspiration from Team Canada and keep striving for gold, which means getting fully vaccinated coverage above 80% across all age groups. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். கனடாவின் தலைமை மருத்துவ சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சொன்னது போல இந்த 4வது அலையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் கட்டாயமாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு விடயம், 53% கனேடியர்கள் கட்டாய தடுப்பூசியை ஆதரிப்பதாக கணிப்பொன்று தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் 16% இந்த தடுப்பூசியை எதிர்ப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விடயம், 4வது அலைக்கு மத்தியில் பொது தேர்தலை நடத்துவது பாதுகாப்பானதாக இருக்கும் என்றும் அதை நடத்தலாம் என்றும் தலைமை மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தேர்தல் ஒன்று இலையுதிர் காலத்தில் வந்தால் அதை பாதுகாப்பாக நடத்தலாம் என்று மருத்துவ அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இது குட் ஈவினிங் கனடா. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலத்திலே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கியூபெக்கிலே சில
இடங்களுக்கு சென்று பல அரசியல் பிரமுகர்களை சந்தித்திருக்கின்றார், பல விடயங்களை பேசியிருக்கின்றார். அந்த வகையில் கியூபெக்கிலே குழந்தை பராமரிப்பு ஒப்பந்தம் தொடர்பான பல தகவல்கள் இன்று பகிரப்பட்டிருக்கின்றன. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் ஆகியோர் இணைந்து இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிவித்தலை தொடர்ந்து பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டன இருவரிடமும். ஆகவே இந்த குழந்தை பராமரிப்பு தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பான பிரதமரின் கருத்து என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். Over the next 5 years, we will help Quebec create tens of thousands of new childcare spaces while continuing to support even higher quality care across the system. For families here in Quebec and across the country, we've got your back as we rebuild from this pandemic. Avec un système abordable et fiable de garde d'enfants depuis des décennies, le Québec est un leader mondial. Vous avez raison d'en être fiers. Et le temps est venu pour le reste du Canada de prendre exemple sur le Québec. C'est pourquoi, dans le dernier budget fédéral, on a présenté un plan visant à offrir aux parents de partout au Canada des places en garderie à $10 par jour. Our plan for more affordable early learning and childcare across Canada will leave no family and no child behind. We've already signed agreements so that families living in British Columbia, Nova Scotia, Yukon, Prince Edward Island, Newfoundland and Labrador, and now Quebec will see quality childcare become affordable. And we'll continue to work with every other province and territory so that families right across the country have access to affordable, high-quality childcare. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 14 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்னது போல இந்த குழந்தை பராமரிப்பு என்பது தனியாக கியூபெக்கில் மட்டுமல்ல, பல இடங்களுக்கு அவர் கடந்த வாரங்களில் குட் ஈவினிங் கனடாவில் நாங்களே செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே குழந்தைகள் பராமரிப்பு என்பது இவ்வளவு முக்கியமானது ஒன்றும், அதற்கு தன்னால் இவ்வளவு தூரம் உதவி வழங்க முடியும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்களை நாங்கள் எப்படி பார்க்க போகின்றோம். குறிப்பாக பல மாகாணங்கள் இடங்களிலே இந்த கோவிட் ஊசி போட்டுக்கொண்டவர்கள் அதுக்கான ஒரு கடவுச்சீட்டு, அதாவது அதுக்கான ஒரு கோவிட் பாஸ்போர்ட் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். சிலர் அது தேவையில்லை, அப்படி வேறுபடுத்த தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. கியூபெக் மாகாணத்தை பொறுத்தவரையில் கோவிட் பாஸ்போர்ட் நடைமுறைப்படுத்தப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் அவர்கள் இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். கியூபெக்கிலே அண்மை காலத்தில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வது அனைவரும் அறிந்த விடயம். இன்று கியூபெக்கில் மட்டும் 305 புதிய தொற்றுகள் பதிவாகியிருக்கின்றன. ஆகவே ஒன்டாரியோவை கடந்து ஒன்டாரியோவில் 200க்கும் மேலாக சென்றிருக்கிறது. ஆனால் கியூபெக்கை பொறுத்தவரையில் 305ஆக இன்றைய தொற்றுகளின் எண்ணிக்கை இருக்கிறது. ஆகவே 4வது அலையின் உச்சத்தில் இதை செல்லாமல் தடுப்பதற்கு ஒரு பதிலாக, இதற்கு ஈடாக இந்த பாஸ்போர்ட் கொண்டு வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக பத்திரிகையாளர்களாலும் கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு கியூபெக் முதல்வர் என்ன கூறியிருந்தார் பார்க்கலாம். Right now, I can confirm that all students will be able to return to CJEPs, university and schools. Now the conditions
we are still in discussion with public health and will announce those conditions soon. Okay, and a follow-up question. We're talking about elementary schools. We talked about kids who are younger than 12 who cannot be vaccinated. You announced in June they would go back to school in September or August 31st, actually, for some, without masks. Yeah. Are you standing by that, or are you revisiting that wisdom now that we see that there's a fourth wave coming? We are revisiting that right now regarding the mask. So again, we'll come back to you soon about the instructions for children. Thank you. Next question, CBC. Hi, Derek Marinos with CBC News. Mr. Legault, please, in English, your earlier announcement in French, could you just go through that really quickly about the daycare announcement and also about the vaccine passport, please? Yeah. So in the last few days, we saw an increase in the number of cases. After discussion with public health, it looks like, unfortunately, in the next few days, few weeks, we'll see still an increase in cases and also an increase in hospitalizations. So unfortunately, like we said a couple months ago, we'll put in place the passport in order that people who made the efforts to be vaccinated, that they are able to come back to a normal life. So it means that some services will, non-essential services, will be available only to vaccinated people. Regarding the announcement of today, I'm very happy of this agreement with the federal government. We'll receive $6 billion over 5 years. I have to remember that Quebec already has a network. We already spent $2.7 billion a year, but we'll have this money to complete our network, make sure that all parents have access to a place, and we're also in negotiation with unions, with the people working in those services to make sure that we increase their salary more than what we gave to the average of the Quebec employees. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். கியூபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகுவார்ட் அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே பல விடயங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம் ஊசி பெற்றுக்கொண்டவர்களும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்குமான அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்வதற்கு இது தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 4வது அலையிலிருந்து கூடுதலானவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அதிகமானவர்களை நாங்கள் இப்படியான ஒரு விடயத்தின் மூலம் இன்னும் ஊசி போட வைத்துக் கொள்ளலாம், அதாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உந்துதலாக இந்த விடயம் அமையலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே பெற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவு விரைவாக பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு 4வது அலையின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது. இன்று மீண்டும் கூறுகின்றேன், கியூபெக்கிலே 305 தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான விடயம், அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். கனடாவின் எல்லை அமெரிக்கர்களுக்கு திறக்கப்பட போகிறது. இந்த செய்தியின் மத்தியிலே எல்லை பணியாளர்கள் தமது வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே எமது நிகழ்ச்சியிலும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி ஊழியர்கள் அனைவரும், குறிப்பாக 9000 பேர் கனேடிய எல்லை சேவை முகாமை ஊழியர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை நாளை ஆரம்பிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாளை காலை 6 மணி வரை எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் அவர்களுடைய வேலை நிறுத்தம் நாளை ஆரம்பமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாகவும் இன்று கேள்வி கேட்கப்பட்டது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடம். குறிப்பாக இதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, போக்குவரத்து போய் வருவது என்பது நீண்ட வரிசை இருக்க போகிறது, பல மணி நேர தாமதம் இருக்க போகிறது. இது குறிப்பாக பார்டர் மட்டுமல்ல, அதாவது எல்லைக்கடவை மட்டுமல்ல, விமான நிலையங்கள் துறைமுகங்களிலும் இந்த விடயங்கள் இருக்க போகின்றன. காரணம், இந்த பணியாளர்கள் தான் 3 இடங்களில், குறிப்பாக எல்லைக்கடவை, விமான நிலையங்கள் மற்றும்
கப்பல் சென்று வருவதற்கு துறைமுகம் ஆகியவற்றில் பணியாற்றுகின்றார்கள். ஆகவே 3 இடங்களிலுமே தாமதம் நிலவப் போகிறது, நீண்ட வரிசை இருக்கப் போகிறது. ஆகவே இந்த வேலை நிறுத்தை எவ்வாறு தவிர்க்கலாம் என்று பலரும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு விடயம் நடந்தால் பலருக்கும் அது பல சிரமங்களை கொடுக்க போகிறது. ஆகவே இது குறித்து கேட்கப்பட்ட போது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன கூறியிருந்தார் பார்க்கலாம். First of all, there's mediation going on right now between the union and the federal government, the Treasury Board. We're hopeful we're going to be able to settle this at the bargaining table because the fact is, over the past number of years, we have resolved and renegotiated almost all the different public service agreements that we needed to do. We're going to continue to be there to support hardworking Canadians who work every day to keep us safe. And I want to recognize that, like so many different Canadians in various jobs, our border guards have had extremely challenging roles to fill over the past year and a half. And I want to thank them for their work and tell them that we will continue to work with them to resolve these challenges. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 23 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 9000 பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். நாளை காலைக்குள் எந்தவித ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் முடிந்தளவு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கெனடிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, ஏற்கனவே கடந்த காலங்களில் செய்திகளில் பலவற்றில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆப்கானிஸ்தானில் கெனடிய இராணுவத்தினருக்கு உதவிய ஆப்கான் மக்களை கனடாவுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதாக கூறப்பட்டிருந்தது. ஆகவே அதை தொடர்ந்து இப்பொழுது அதனுடைய முதலாவது விமானம் கனடாவை வந்தடைந்திருக்கிறது. இந்த விமானத்தை குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் நேரடியாக சென்று வரவேற்றிருக்கின்றார் அந்த மக்களை. நேற்று மாலை கனடாவை முதலாவது விமானம் வந்தடைந்திருக்கிறது. ஆகவே இதிலே அவர்கள் வந்தவர்களின் எண்ணிக்கை அல்லது அவர்களுடைய விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படாவிட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இது வெளியிடப்படவில்லை. ஆக இருந்தாலும் இது தொடர்பாக குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் இன்று சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்களை பார்க்கலாம். Today is a good day. Today brings with it a sense of hope, optimism, and a sigh of relief for those first Afghan refugees that touched down last night and got up this morning to begin a new life here in their new home in Canada. With the arrival of last night's first flight, we saw the early and concrete results of a special immigration program I announced just a little over 10 days ago alongside Ministers Garneau and Sajan. The purpose of this program is clear: to protect and resettle those Afghans who were integral to Canada's military and diplomatic missions in Afghanistan. The operationalization of this program, however, is complex, dynamic, and sensitive in the extreme. Life hangs in the balance every moment of every day, and that's why our government is doing everything in its power to see this operation carried out as quickly and as safely as possible. Yesterday, on a hot summer evening, we saw many branches within government come together efficiently and effectively as they welcomed our new arrivals. I was overcome with pride in our armed forces as the large air carrier pulled into the gate with its crew and passengers. The logistics and the length of the flight were extraordinarily challenging, and they performed exceptionally. I was equally impressed with how quickly our immigration and public health officials mobilized to get them landed and screened. And I also want to thank the Greater Toronto Airport Authority for their professionalism and support.
Along with Minister Mariam Monsef, a refugee from Afghanistan herself, we did our best to convey the overwhelming support and gratitude that Canadians feel to the first group of newcomers to be welcomed under our special immigration program for Afghans. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடமாக இருக்கிறது. குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். இது தொடர்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பாக கனேடிய இராணுவத்தினருக்கு உதவிய ஆப்கான் மக்களை கனடாவுக்கு அழைத்து வருவது தொடர்பாகவும் இனிய அகதிகள் வருகை தொடர்பாகவும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடமும் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன கூறியிருந்தார் பார்க்கலாம். We continue to work with Afghan interpreters and support staff around Afghanistan to bring home as many of them as possible. We were very pleased to see that first plane arriving yesterday afternoon. It was very emotional for all of us to see people who'd been there to support Canada and to support Canadians come to the new homes, come to safety. We will continue to work to bring as many people home to Canada as we can. Next question. It's becoming clear and obvious to all the parties in the House of Commons that you are going to call an election. What is the ballot question going to be, Mr. Prime Minister? We continue to be focused on delivering for Canadians, getting us through this pandemic, making sure that people continue to get vaccinated. It is time, if you've been hesitant, to get your first dose, to book your second dose, to move forward. The Delta variant is posing real challenges, even as 80% of Canadians are able to get back to more normal life because they have been vaccinated. We will continue to stay focused on keeping Canadians safe. I made a simple promise at the beginning of this pandemic that we would have Canadians' backs. And that's what we've done. That's what we will continue to do, even as we build back better, even as we move forward. விரைவில் தேர்தலுக்கான அழைப்பு வரும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் அவருடைய பேச்சில் வரவில்லை. ஆகவே எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது இலையுதிர் காலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப்ஸ் தாபனத்தினர். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 28 நிமிடமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC தங்களுடைய பிஸ்னஸ் சென்டரை மிகவும் கோலாகலமாக திறந்து வைக்க இருக்கிறார்கள். மதியம் 12 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த விழா நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வர்த்தகத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் நீங்கள் அவர்களுடைய அங்கத்தவர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அது தொடர்பான விவரங்களை நீங்கள் அவர்களை அழைப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி CTCCயின் பிஸ்னஸ் சென்டர் சொந்த கட்டிடத்தில் அவர்கள் இந்த திறப்பு விழாவை செய்து வைக்க இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 5 மணி வரை. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். தொடர்ச்சியாக இலங்கையை பொறுத்தவரையில் 184.50 இருக்கிறது. சற்று 2-3 வாரங்களுக்கு முன்னர் கொஞ்சம் குறைவடைந்து மீண்டும் இப்பொழுது தொடர்ச்சியாக இப்பொழுது 2-3 நாட்களாகவே 184.50 இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 60 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு இருக்கின்றன பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 185.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர்.
திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். இந்த வார கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுக்கின்ற பொழுது வீட்டு உரிமையாளருக்கும் சரி அல்லது வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்பவரும் சரி என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். ஆகவே இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸில் இருந்து தர்ஷினி துரைரட்னம் அவர்கள். குறிப்பாக இந்த பேண்டமிக், அதாவது இந்த நோய் தொற்று காலத்திலே பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பலரால் வாடகை செலுத்த முடியாமல் போயிருக்கிறது. பல பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இன்னும் சிலருக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கு வாடகைக்கு கொடுத்தவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த உரிமைகள் என்ன, எப்படியான சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம், இது தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். ஆகவே இதற்கான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் சனிக்கிழமை உங்களுடைய கேள்விகளை முன்கூட்டியே அனுப்பி வைப்பதாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 416-292-2003 வழியாக நாங்கள் உங்கள் சார்பாக அந்த கேள்விகளை முன்வைப்போம். அதை தவிர நேரடியாக நீங்கள் இணைந்து கொண்டு கேள்விகளை முன்வைப்பதற்கு 416-323-3304 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் நிகழ்ச்சி நேரத்தில் அழைத்து தர்ஷினி துரைரட்னம் அவர்களிடம் நீங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஆகவே மீண்டும் இந்த ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்கின்ற பொழுது வீட்டு உரிமையாளரும் சரி வாடகைக்கு பெற்றுக்கொள்வரும் சரி என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன, இவை தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்றார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலையரங்கம் பகுதியிலே ஒரு வீணை இசை கேட்க போகின்றோம். வீணை இசை என்றால் நீங்கள் கர்நாடக சங்கீதம் என்று பயப்பட வேண்டாம். சிலருக்கு அவ்வளவு தூரம் கர்நாடக இசை பிடிக்காது, கூடுதலாக திரை இசை பாடல்கள் பிடிக்கும். ஆகவே வீணை இசை மூலமாக 2 கவர் சாங்ஸ் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த இசையை வழங்குகின்றார் பிரியா ரட்னகுமார் அவர்கள். பிரியா ரட்னகுமார் அவர்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் கலைஞர். பல பெரிய ஜாம்பவான்களோடு கூட பல இசை படைப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். பல கச்சேரிகளை நடத்தி இருக்கின்றார். ஆகவே அவருடைய இசை வடிவங்களை நீங்கள் யூடியூப்லே பிரியா ரட்னகுமார் என்று தேடினீர்களானால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆகவே 2 பாடல்கள், நீ பார்த்த பார்வைக்கு நன்றி என்ற ஒரு இனிய பாடல், அதை தொடர்ந்து மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய மற்றும் ஒரு பிரபல்யமான பாடல் சங்கீத மேகம் என்று ஆரம்பமாகும் பாடல். 2 பாடல்களையும் இணைத்து வழங்கி இருக்கின்றார். பார்க்கலாம் கலையரங்கத்தில்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 40 நிமிடமாக இருக்கிறது. காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது நாளை என்று பார்க்கலாம். தொடர்ந்து 2 நாட்களாக டொரண்டோவை பொறுத்தவரையில் அதிக வெப்பம் நிறைந்த நாட்களாக இருக்கின்றன. ஒரு அதிகூடிய வெப்பம் கொண்ட நாட்களை இந்த முறை கோடையில் காணவில்லை என்று பலரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த 2 நாட்களாக வெப்பம் அதிகமாகவே இருக்கிறது. வரப்போகின்ற நாட்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாளை காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது கனடாவில் சில இடங்களில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த டிரைவ் டெஸ்ட் பலரும் தங்களுடைய சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக நினைக்கிறேன் நிறையவே காத்திருப்பு இருக்கிறது. பலரும் தங்களுடைய லைசன்ஸை பெற்றுக்கொள்வதற்கு எப்படா இதெல்லாம் ஓப்பனாகும், திறக்கப்பட்டிருக்கும், நாங்கள் போய் எங்களுடைய லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த கடந்த 1 வருடத்துக்கு மேலாக எந்த விதமான சோதனைகளும் செய்யாதவர்களை இந்த வாரத்தில் இருந்து குறிப்பாக நீங்கள் சர்வீஸ் ஒன்டாரியோவை தொடர்பு கொண்டீர்களானால், அவர்களுடைய இணையதளத்தை தொடர்பு கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கான திகதி வழங்கப்படும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சற்று தாமதமாகத்தான் இருக்கும். காரணம் எல்லோருமே ஒரே நேரத்தில் அவர்கள் வழங்க முடியாது. ஆகவே தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் படிப்படியாக அதிலே நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கான திகதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே அது பற்றிய விவரங்களை நீங்கள் அவர்களுடைய இணையதளத்தில் பார்க்கலாம். இப்பொழுது செய்திக்கான நேரம். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரெட்டம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய் குழுமம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இன்று கனடா மொத்தம் 3 பதக்கங்களை வென்றுள்ளது. இன்று கனேடிய வீரர் டேமியன் வார்னர் தங்கம் வென்று ஒலிம்பிக் சாதனை படைத்துள்ளார். 10 தடகள நிகழ்வுகள் அடங்கிய டேகாத்லானில் வார்னர் தங்கம் வென்றார். 31 வயதான இவர் இந்த போட்டியில் 9018 புள்ளிகளை பெற்று ஒலிம்பிக் சாதனை படைத்துள்ளார். தவிரவும் டேகாத்லானில் தங்கம் வென்ற முதல் கனேடியர் என்ற பெருமையையும் வார்னர் பெற்றுள்ளார். பெண்களுக்கான 200 மீட்டர் படகு போட்டியில் கனேடியரான லாரன்ஸ் வின்சென்ட் லேப்பண்ட் வெள்ளி வென்றார். கனேடியரான லாரன் கெனஸ் பெண்களுக்கான சைக்கிள் ஓட்டுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் ஒன்றையும் வென்றார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இதுவரை கனடா 5 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 18 பதக்கங்களை வென்றுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். மத்திய அரசின் பணியிடங்களில் தொழில்புரிபவர்களுக்கு தடுப்பூசி தேவையா என்பது குறித்து ஆலோசிப்பதாகவும் பிரதமர் கூறினார். பெரும்பாலான கனேடியர்கள் கட்டாய தடுப்பூசிகளை ஆதரிக்கிறார்கள் என புதிய கணக்கெடுப்பு ஒன்று தெரிவிக்கும் நிலையில் பிரதமரின் இன்றைய கருத்து வெளியாகியுள்ளது. இன்று வெளியான புதிய கருத்து கணிப்பின்படி பாதிக்கும் மேற்பட்ட கனேடியர்கள் கோவிட் தொற்று வகைகளின் பரவலை தடுக்க தடுப்பூசி பெறக்கூடியவர்களுக்கு கட்டாய தடுப்பூசிகளை வழங்குவதை ஆதரிக்கின்றனர். 53% கட்டாய தடுப்பூசியை ஆதரிக்கின்றனர். அதே நேரத்தில் 16% அதை எதிர்க்கின்றனர். குறிப்பாக கியூபெக், ஒன்டாரியோ மாகாணங்களில் கட்டாய தடுப்பூசிக்கு அதிகம் ஆதரவுள்ளது. மாறாக பிரிட்டிஷ் கொலம்பியா, அட்லாண்டிக் கனடா போன்ற பகுதிகளில் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை கனேடியர்கள் கொண்டுள்ளனர். கட்டாய தடுப்பூசி விடயத்தில் 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிக ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் எனவும் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கோவிட் தொற்றின் 4வது அலைக்கு மத்தியில் பொதுத் தேர்தலை பாதுகாப்பாக நடத்தலாம் என கனடாவின் தலைமை மருத்துவர் தெரிவித்தார். அதிகளவில் பரவும் டெல்டா மாறுபாட்டால் தூண்டப்படும் 4வது அலை குறித்த அச்சம் உள்ள போதிலும் பொதுத் தேர்தலில் மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்க முடியும் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் நம்பிக்கை தெரிவித்தார். அண்மையில் சில மாகாண சபை தேர்தல்களில் செய்யப்பட்டதைப் போல தனிப்பட்ட முறையில் வாக்களிக்கும் அபாயத்தை குறைக்க பாதுகாப்பு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்தலாம் என அவர் கூறினார். கனடாவின் அதிகரித்த தடுப்பூசி பெற்றவர்களின் விகிதம் கூடுதல் பாதுகாப்பை வழங்குகிறது எனவும் டாம் தெரிவித்தார். இவற்றை தாண்டியும் நேரடியாக சென்று வாக்களிப்பது ஆபத்தானது என நினைக்கும் அவரும் அஞ்சல் மூலம் வாக்களிக்கலாம் எனவும் வைத்தியர் டாம் குறிப்பிடுகிறார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த மாதம் தேர்தலுக்கான அழைப்பை விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் செப்டம்பர் மாத நடுப்பகுதி முதல் பிற்பகுதி வரை நடைபெறும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் கனேடிய இராணுவத்தினருக்கு உதவிய ஆப்கானியர்களை அழைத்து வந்த முதலாவது விமானம் கனடாவை வந்தடைந்தது. இந்த விமானத்தை குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெடிசினோ நேரடியாக சென்று வரவேற்றார். நேற்று மாலை கனடாவை வந்தடைந்த முதலாவது விமானத்தில் எத்தனை ஆப்கானியர்கள் அகதிகளாக கனடாவை வந்தடைந்தார்கள் என்ற தகவலை கனேடிய மத்திய அரசு வெளியிடவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக கனடாவை வந்தடைந்த ஆப்கானிஸ்தான் அகதிகள் குறித்த விவரங்களை வெளியிடப் போவதில்லை என அமைச்சர் மெடிசைனோ என்று கூறினார். ஆனாலும் வரும் நாட்களிலும் வாரங்களிலும் மேலும் இதுபோன்ற விமானங்கள் கனடாவை வந்தடையும் என அரசாங்கத்தின் ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தை நேற்று மாலை பல குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 35க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் அகதிகள் வந்தடைந்தனர் என தெரிய வருகிறது. தலிபான்களினால் ஆபத்தை எதிர்கொள்ளும் ஆப்கானிஸ்தானின் தூதரக தொழிலாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், அவர்களது குடும்பங்களை தனது அரசாங்கம் தொடர்ந்து கனடாவிற்கு வரவேற்கும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். அகதிகள் ஒவ்வொருவரும் கனடாவிற்குள் நுழைவதற்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் கோவிட் தொற்றுக்கு பரிசோதிக்கப்பட்டனர் எனவும் கனடாவின் தனிமைப்படுத்தல் விதிகளை பின்பற்றுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது.
எல்லை பணியாளர்கள் தமது வேலைநிறுத்த அறிவிப்பை அரசாங்கத்திடம் வழங்கியுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அரசாங்கத்திற்கு வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியுள்ளதாக கனடாவின் பொது சேவை கூட்டணி மற்றும் தொழிலாளர்களை பிரதித்துவப்படுத்தும் அதன் சுங்க மற்றும் குடிவரவு ஒன்றியம் தெரிவித்தது. இந்த வேலைநிறுத்தம் நாளை ஆரம்பிக்க உள்ளது. சுமார் 9,000 கனேடிய எல்லை சேவை முகமை ஊழியர்கள் நாளை நாடு முழுவதும் வேலைநிறுத்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தயாராகி வருகின்றனர். இதனால் பயணிகள் நீண்ட வரிசைகளையும் எல்லை கடப்புகள் மற்றும் விமான நிலையங்களில் நீண்ட தாமதங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என அவர்களது தொழிற்சங்கம் தெரிவிக்கிறது. நாளை காலை 6 மணிக்குள் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் கனேடிய விமான நிலையங்கள், நில எல்லைகள், வணிக கப்பல் துறைமுகங்கள் உள்ளிட்ட இடங்களில் தமது உறுப்பினர்கள் தொடர் வேலைநிறுத்த நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் என தொழிற்சங்கம் கூறுகிறது. கியூபெக் மாகாணம் கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கியூபெக்கில் அண்மைய காலத்தில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக தடுப்பூசி கடவுச்சீட்டை ஏற்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் கூறினார். மாகாணம் 4வது அலையின் உச்சத்தில் இருப்பதாக கூறிய முதல்வர் தடுப்பூசி கடவுச்சீட்டு அதற்கு ஒரு பதிலாக செயல்படுத்தப்படும் எனவும் கூறினார். இன்று கியூபெக்கில் 305 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இது மே மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரான ஒரு நாளுக்கு அதிக தொற்றுகளின் எண்ணிக்கையாகும். மனிடோபாவில் மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கும் போது முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டது. மனிடோபாவின் மீண்டும் பாடசாலைக்கு திரும்பும் திட்டம் இன்று வெளியானது. அடுத்த மாதம் முதல் மீண்டும் பாடசாலைகளில் நேரடி கல்வி ஆரம்பிக்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டது. கிண்டர்கார்டன் முதல் 12ஆம் ஆண்டு வரை மாணவர்களுக்கு பாடசாலை நேரடி கல்விக்கு திறக்கப்படும் என மனிடோபா மாகாணம் தனது அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. மீண்டும் பாடசாலைகளை திறக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என கூறப்பட்டாலும் முகக்கவசம் கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 52 நிமிடம். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. தொடர்ந்து எமக்கு ஆதரவு வழங்குகின்ற அனைவருக்கும் நன்றி. விளம்பரதாரர்கள், உங்களுடைய விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். கனடாவில் டொரண்டோ மட்டுமல்ல, டொரண்டோ, மான்ட்ரியல், ஒட்டோவா, ஆல்பர்டா, பிசி இப்படி தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய விளம்பரங்கள் சென்றடைய தொடர்பு கொள்ளலாம். முற்றுமுழுதாக 100% கனேடிய செய்திகளை தாங்கி வருகிறது, தகவல்களை தாங்கி வருகிறது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.